ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டோம். வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. எங்கே இல்லை? பரலோகத்தில். இந்த பூமியில வாழ்ற நாம் வருத்தம், பசி, தாகம், மரணம், போராட்டம் இந்த பூமியில உண்டு. ஆனா அங்கே வருத்தம் கிடையாது, பசிதாகம் கிடையாது, மன துயரம் கிடையாது. அதுதான் இன்றே ஆண்டவரும் ஒரு வார்த்தை சொல்றாரு. வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவையில் ஒளிந்து போயின என்று விளம்பின. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது, வருத்தம் கிடையாது, மரணம் கிடையாது, போராட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. எதுவுமே கிடையாதுங்க. அதனால தான் பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு போவதற்கு ரொம்ப கடினமான ஒரு பிரச்சனையிலே இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமென். பரலோகம் போவது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த பரலோகத்திற்கு போகணும்னா தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி, கட்டளைகளின்படி நாம் நடக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழணும். தேவ சித்தத்தோடு செய்து அவளுடைய சமூகத்தில் வாழ்ந்து அவர் சமூகத்தில் போகும் பொழுது ஹல்லேலூயா, அந்த இடத்துல கண்ணீர் கிடையாது, வருத்தம் கிடையாது, பசி தாகம் கிடையாது, மரண போராட்டம் கிடையாது. ஆண்டவர் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருப்போம். ஆமென். நான் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவன் சமூகத்தில் அப்பாவை நோக்கி பாருங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க, அவர் சமூகத்தில் வாழ்ந்துருங்க, அவர் சார்ந்து இருங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இதை கொண்டு போவார். அவர் சமூகத்தில் காத்திருங்க. அதனால இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களுடைய கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் துடைத்து சமாதானத்தில் நிரப்புவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.